ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை. மிக்சியை பயன்படுத்தி மாவரைச்சி கடைகளில் கிடைக்கிற மாதிரி உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக எப்படி பண்ணலான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே மெத்துன்னு சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி உளுந்து வடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கப்பில் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் மாவு அரைக்கும் போது உங்களுக்கு மாவு சூடாகி நீர்த்து போகாமல் இருக்கும். அடுத்து உளுந்து நல்லா வடிகட்டி எடுத்துடுங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த உளுந்தில் ஒரு பாதி மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க, அடுத்த பாதி நெக்ஸ்ட் பேட்சில் அரைச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். மிக்சியில் பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு தேவையான உப்பு சேர்த்திங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும், அதை பயன்படுத்தி இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனாக ஐஸ் வாட்டர் சேர்த்து மாவை நல்லா மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் சேர்க்கறதுனால மாவு அரைக்கிறதுனால சூடாகி நீர்த்து போகாமல் இருக்கும், உங்களுக்கு வடையும் நல்லா வரும். இப்போ இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மாவை இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். மாவை ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது மாவு கீழே விழக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கெட்டியாகவும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை உங்கள் கையை வச்சு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வரும். இப்போ இதில் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது 1, பொடியாக நறுக்கிய பச்சை கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க, வடை ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கங்க, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு முறை உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. மாவு இந்தளவுக்கு மெத்துன்னு இருக்கணும், தேவைப்பட்டால் அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கங்க. அப்படி வச்சு எடுக்கும்போது எல்லா வடையும் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே மாவு நீர்த்து போகாமல் பார்த்துக்கலாம், உங்களுக்கு வடையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ கையில் லேசாக தண்ணி நனைச்சிக்கங்க, கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ இந்த மாவை நல்ல உருண்டையாக அழகாக உருட்டி எடுங்க. எந்தளவுக்கு மாவு உருண்டையாக வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு வடை ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். உருட்டினதுக்கப்புறம் கட்டை விரலை வச்சு ஒரே ஒரு அழுத்தி ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு வடைக்கும் கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை ஒரே மாதிரி அழகாக வரும். இப்போ இந்த வடையை எண்ணெயில் கட்டை விரலை வச்சு லேசாக தள்ளி விட்டிங்கன்னா வடை அழகாக எண்ணெயில் இறங்கிடும். அவ்வளவுதான். உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 5 இல்லைனா 6 வடை சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வடை ஓரளவுக்கு செவக்க ஆரம்பித்ததும் நாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடலாம், இல்லைனா வடை உங்களுக்கு வெளியில் செவந்துடும், உள்ள மாவு வேகாது. வடை ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடுங்க. இப்போ நம்ம வடையை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நாம் துவரம்பருப்பு சேர்க்கறதுனால ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரி வடை நல்லா செவந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் வடை போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிறிஸ்பியான உளுந்து வடை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.